6 மாதங்களை கடந்து தேவன் ஒரு புதிய மாதத்தில் நம்ம எல்லோரையும் கொண்டு வந்து சேர்த்த தயவை நினைத்து அவருக்கு நன்றிகளை ஏறெடுக்கலாம். இந்த மாதத்திலும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை, தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து, என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து, என்னை கன்மலையின் மேல் உயர்த்துவார். இந்த நாட்களில் தேசங்கள் தீங்கு நாளில் கடந்து போனதோ என்று சொல்லி நினைக்கும் அளவுக்கு எங்கு பார்த்தாலும் தீங்கு, யுத்தத்தின் சத்தங்கள், கொள்ளை நோய்கள், இயற்கையின் சீற்றங்கள் என்று தீங்கு தேசங்களையும் உலக நாடுகளையும் பிடித்து அசைத்து கொண்டிருக்கிறதையும், அதன் நிமித்தம் மனிதருடைய இருதயமும் கடினப்பட்டு சோர்ந்து போய் அன்பு தணிந்து அக்கிரமம் பெருகிவிட்டதையும் நாம் எல்லோரும் கண்களால் பார்க்கிறோம், காதுகளால் கேட்கிறோம். ஆகையினால் தேசத்தில் கொலைகளும் கொள்ளைகளும் கற்பழிப்புகளும் பாலியல் வன்கொடுமைகளும், சிறிய பிள்ளைகள் சிதைக்கப்பட்டு அவர்கள் இரத்தம் சிந்தி மரிப்பதையும் நாம் அன்றாட செய்திகளாக வாசித்து மிகவும் வேதனையோடு மனுக்குலம் போய்கொண்டிருக்கிறதை ஒருவராலும் மறுக்க முடியாது. ஆனால் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, தீங்கு நாளில் அவர் என்னை தமது கூடாரத்தில் மறைத்து, கூடார மறைவில் ஒளித்து, என்னை கன்மலை மேல் உயர்த்துவார். அப்படியானால் அவருடைய கூடாரம் என்றால் என்ன? ஒரு முறை ஒரு குறிப்பிட்ட தேசத்தில் உலக புகழ்பெற்ற ஓவியர்களால் ஒரு போட்டி நடத்தப்பட்டது. அந்த ஓவிய போட்டியில் அநேகர் மிகவும் திறமை வாய்ந்த ஓவியர்கள் கலந்து கொண்டார்கள். அந்த ஓவிய போட்டிக்கு தலைப்பு இளைப்பாறுதல் என்று வைக்கப்பட்டிருந்தது. அநேகர் வந்து கலந்து கொண்டார்கள். அவருடைய கை திறமையை வண்ண வண்ண ஓவியங்களில் அவர்கள் காண்பித்திருந்தார்கள். ஆறுதல் அல்லாவிட்டால் சமாதானம், அமைதி என்ற அந்த தலைப்புக்கு கீழ் அநேக ஓவியங்கள் வரையப்பட்டிருந்தன. சில மான்கள் நீரோடையில் தண்ணீர் அருந்துவதைப் போல, சில வாத்துகள் அப்படியே தண்ணீருக்குள், குளங்கள் நிறைந்த தண்ணீர் நிறைந்த குளங்களில் வாத்துக்கள் மிதந்து கொண்டு அமைதியாயிருப்பதைப் போல, சில நல்ல கிராமத்து சூழ்நிலைகளை ஓவியமாய் வரைந்து சிறு பிள்ளைகள், வயோதிபர்கள், கால்நடைகள் எல்லோரும் மிகவும் சமாதானமாய் வாழ்வதைப் போல எல்லாம் பொதுமக்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டது. முதலாவது அவர்களுடைய கணிப்பை அறிந்து கொண்டு பிறகு அதற்கு பரிசுகளை கொடுக்கலாம் என்று தீர்மானிக்கப்பட்டு பொதுமக்கள் ஒன்று ஒன்றாய் பார்த்து கொண்டு வந்தார்கள். அந்த அழகிய இளைப்பாறுகிற ஓவியங்களை, அதை வரைந்த ஓவியர்கள் மிகவும் நேர்த்தியாய் வரைந்ததை பார்த்து பார்த்து ரசித்து ஜனங்கள் எல்லாரும் பேசிக்கொண்டார்கள். இந்த ஓவியத்துக்குத்தான் முதல் பரிசு, இல்லை இல்லை இந்த ஓவியத்திற்குத்தான் முதல் பரிசு என்று அவர்களுக்குள்ளே அந்த ஓவியங்களை பார்த்து வியந்து ஆச்சரியப்பட்டு ரசித்து அவர்கள் அதன் அடியில் அவர்களுடைய மதிப்பெண்களை போட்டுக்கொண்டே வந்தார்கள். அந்த ஓவியங்களுக்கு நடுவில் இன்னும் ஒரு ஓவியம் இருந்தது. அது எப்படி இருந்தது என்றால், ஒரு காட்டாற்று வெள்ளம் வந்து ஒரு அழகிய கிராமத்தை அப்பொழுதுதான் அழித்து விட்டு போன அந்த சூழ்நிலை அந்த ஓவியத்தில் அப்படியே தத்ரூபமாக வரையப்பட்டிருந்தது. பார்த்த உடனே யாரோ ஒருவர் பைத்தியக்காரன் இந்த ஓவியத்தை வரைந்து விட்டான் போல் இருக்கிறது. தலைப்பை சரியாய் அறியாதபடி அவன் மன வேதனையோடு இருந்திருப்பான் போல் இருக்கிறது என்றெல்லாம் பேசிக்கொண்டார்கள். சிலரோ அதை உற்று கவனித்து அதற்கு கீழ் ஏதோ எழுதி கொண்டு அதனடியில் சில மதிப்பெண்களை போட்டு இப்படியாய் அந்த ஓவிய போட்டி அன்றைக்கு நிறைவு பெற்று எல்லோரும் போய்விட்டார்கள். நீதிபதிகள் வந்தார்கள். பொதுமக்களுடைய கருத்து கணிப்பு எப்படி இருக்கிறது என்று ஒவ்வொரு ஓவியத்தையும் எடுத்து அவர்கள் கணக்கு போட்டார்கள். ஓவியத்தையும் அப்படி எடுத்தார்கள். இது என்ன, காட்டாற்று வெள்ளம் ஒரு ஊரையே அழித்தது போல் இருக்கிறது என்றெல்லாம் சொல்லி அந்த கணக்கையும் அதன் அடியில் எழுதப்பட்ட நல்ல நல்ல வாசகங்களையும் அந்த மதிப்பெண்களையும் அவர்கள் கூட்டி பார்த்தார்கள். முடிவில் அவர்கள் ஆச்சரியப்பட்ட காரியம் என்னவென்றால், அந்த காட்டாற்று வெள்ளத்தால் அடிக்கப்பட்டு சிதைந்து போன கிராமத்தை வரைந்திருந்த ஓவியமே முதல் பரிசு பெற்றது. அவர்கள் பார்த்தார்கள், எப்படி இந்த ஓவியத்திற்கு மக்கள் எல்லாரும் இவ்வளவு மதிப்பெண்களும் இவ்வளவு
பாராட்டுகளையும் எழுதி வைத்திருக்கிறார்களே என்று சொல்லி அங்கே அவர்கள் உற்று கவனித்த பொழுது அந்த காட்டாற்று வெள்ளத்தில் அடிக்கப்பட்டு அந்த கிராமமே அழிந்த நிலையிலும் கூட அங்கே இருந்த ஒரு சிறிய மலைப்பகுதியில் ஒரு பொந்தில் இருந்து ஒரு வெண்புறாவானது பாடுகிறதை போல அந்த காட்சியுடைய உள்ளங்களை அசைத்தது. அந்த நீதிபதிகளும் அதையே ஒத்துக்கொண்டார்கள். எவ்வளவுதான் சூழ்நிலைகள் மிகவும் மோசமாய் இருந்தாலும் அந்த வெண்புறாவோ கன்மலையின் வெடிப்புக்குள் அமர்ந்து கொண்டு தன்னை மறந்து பாடுகிற அந்த காட்சியைத்தான் அவர்களும் சொன்னார்கள். இதுவே இளைப்பாறுதல், இதுவே சமாதானம், இதுவே அமைதி. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, நமக்கும் கூட இதே பாதைதான். உலகமெங்கிலும் தீங்கு, உலகமெங்கிலும் போராட்டம். அதே போல நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சுற்றிலும் ஒரு அழிவும் நாசமும் வேதனையும் கண்ணீரும் பயங்கரமான சூழ்நிலைகளும் தான். ஆனால் எப்படி ஒரு கன்மலையின் வெடிப்புக்குள் அந்த புறா ஒளிந்திருக்கிறதோ அதை போல தேவனுடைய கரமாகிய கூடாரத்துக்குள், அவருடைய நாமமாகிய அந்த கன்மலையின் வெடிப்புக்குள் நாம் எல்லோரும் வந்து சேர்ந்து விட்டோமானால் நம்முடைய வாழ்க்கையில் இளைப்பாறுதலுக்கு குறைவே இருக்க போவதில்லை. இந்த மாதத்தில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன், நான் உன்னை இளைப்பாற பண்ணுவேன். சுற்றிலும் இருக்கிற சூழ்நிலைகளுக்கு மத்தியிலும் தேவ பிள்ளையே உன் இருதயத்தை கர்த்தர் இளைப்பாற பண்ண போகிறார். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. கர்த்தர் தாமே இந்த நாட்களில் உங்களை சகல ஆறுதலினாலும் இளைப்பாறுதலினாலும் நிரப்பி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன்.